வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருபாதுகாம் சரணாரவிந்தாபியாம் நம. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் ஏகாதச சர்க்கமானது 11. வாலி பலாவிஷ்கரணம். ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க சுக்ரீவன் வாலியினுடைய பராக்கிரமம் பற்றி விவரமாக எடுத்துரைத்தாராம் என்கிற தலைப்பிலே இன்றைய தினம் 17வது ஸ்லோகத்திலிருந்து 54வது ஸ்லோகம் வரை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே இன்றைய ராமாயண பதிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரத சத்ருக்கன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ஜடஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரமாயிலேभ्यो நமஸ்து சந்திராகமருர்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மணபரதசத்ருகணானுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாபியாம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் ஏகாதச சர்க்கமானது 11. வாலிப லாவிஷ்கரணம், அதாவது ஸ்ரீ ராமபிரான் அவர்கிட்டக்க சுக்ரீவன் தன் அண்ணனாகப்பட்ட வாலியினுடைய பராக்கிரமத்தை பற்றி எடுத்துரைத்தாராம். 17வது ஸ்லோகம். க்லேஷ்டும் அர்கசி மாம் நத்வம் துந்துவே தர்மவத்சலா ரண கர்ம ஸ்வகூலஸ்த விசரணம் ஹ்யகம். அப்போ வாலி என்ன சொன்னான் அப்படின்னாக்கா, அறப்பற்று எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய துந்துபியே அசுரனே, நான் போர் திறன் இல்லாதவன், தவம் செய்பவர்களுக்கு இருப்பிடம் கொடுப்பவன், நீ எப்படியும் இந்த மாதிரி என்னை தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னுட்டு என்ன பண்ணாராம், இந்த மலையத்வஜன் மலையினுடைய அரசன், இமயமலையினுடைய அரசன் இமவான் அந்த துந்துபி கிட்டக்க சொன்னாராம். அந்த துந்துபி கிட்ட இமவான் சொன்ன உடனேயே தஸ்ய தத்வச்சனம் ஸ்ருத்வா கிரிராஜஸ்ய தீமதः உவாச துந்துபீர் வாக்கியம் ரோஷாத் சம்ரக்ஷலோச்சனः. பேரறிஞராக இருக்கக்கூடிய மலையரசன் அவர் சொன்ன அந்த
சொற்களை எல்லாம் கேட்ட உடனே அசுரனாக இருக்கக்கூடிய துந்துபி என்ன சொன்னானா, ச்சே, எவனோ நம்மளோட யுத்தம் செய்யறதுக்கு வரல அப்படின்ற ஏமாற்றத்தினால யார்த்தையாவது இப்போ நம்ம சண்டை போட்டே ஆகணும் அப்படிங்கிற அந்த தினம்னாக்கா போர் தினம்னாக்கா போர் செய்ய வேண்டிய ஒரு நம்ம உடம்புல சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு பொருளை பார்த்தோம்னா ஒரு குழந்தைக்கு வந்து சாக்லேட்டு கொடுக்கணும். அந்த சாக்லேட் மேலேயே தான் அதுக்கு வந்து இருக்கும். அந்த சாக்லேட்டை கொடுத்தா தான் அது வந்து சரியாகும், சமாதானம் ஆகும். அந்த மாதிரி இந்த அசுரனாகப்பட்ட துந்துபி என்ன பண்ணானா, யாரையாவது இப்போ வந்து நம்ம வந்து சண்டை போடணுமே, கையானது அவனுக்கு வந்து துடிச்சுட்டே இருந்துதான் தாங்க முடியாமல் அகந்தையினால் அந்த துந்துபி அசுரனுடைய கண்களானது சிவக்க அவன் வந்து சொன்னானாம். மலையரசன் இமவான் அவரை பார்த்து சொன்னானாம். என்ன சொன்னான் அப்படின்னா, யதி யுத்தே அசம் அர்த்தஸ்துவம் மத்தயாத்வா நிருத்யமஹா தமாசக்ஷ்வ பிரதத்யான்மே யோ அத்ய யுத்தம் ஜுயோத்சதஹ. சரி, அப்போ துந்துபியாசுரன் சொல்கிறான், சரி உனக்கு வந்து போர் திறன் இல்லைன்னு சொல்கிற. அப்படி இல்லைன்னா என்னிடம் உள்ள பயத்தால் நீ வந்து யுத்தம் செய்யறதுக்கு முற்படலை. அது எப்படியோ போகட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. யார் துந்துபி சொல்கிறான்? இமவான் மலையரசன் அவர் கிட்டக்க, அதாவது சாட்சா பரமேஸ்வரருடைய மாமனார் கிட்டக்க. இப்போது நான் யாரோடையாவது யுத்தம் செய்யணும் அப்படின்ற வெறியானது எனக்கு இருக்குது. அதனால் என்னோட யுத்தம் செய்யக்கூடிய யாராவது ஒருத்தனை வந்து எனக்கு வந்து காட்டு, நான் அவனோட யுத்தம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் இந்த அசுரனாகப்பட்ட துந்துபி மலையரசன் இமவான் கிட்டக்க. இமாவான பிரவீத்து வாக்கியம் சரத்வா வாக்கிய விசாரதः அனோக்தபூர்வம் தர்மாத்மா குரோதாத்தம் அசுரோத்தமம். ரொம்பவும் பேச்சிலேயே வல்லவராக இருக்கக்கூடியவரும் அறத்தை வந்து உயிராகவே கருதி கொண்டு இருக்கிறவருமான சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரனுடைய மாமனாருமான இமவான் அவர் என்ன பண்ணாரா, இவன் வந்து இந்த துந்துபி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு கோபத்தில் வசப்பட்டிருந்த அந்த மகாசுரனை பார்த்து, இதுவரையில் யாருமே சொல்லிராததை உனக்கு வந்து போர் செய்வதில் துந்துபிக்கு ஈடு கொடுக்கக்கூடியவனுடைய பெயரை உனக்கு நான் இப்பவே சொல்கிறேன் அப்படின்னு இமவான் சொன்னாராம். வாலி நாம பிரஜ்ஞாஸ் தவ யுத்த விசாரதः அத்யாஸ்தே வானர ஸ்ரீமான் கிஷ்கிந்தாம் அதூல பிரபாம். அவ சொல்ற, இந்த மலையரசனாக இருக்கக்கூடிய சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வருடைய மாமனார் இமவான் துந்துபியாகிய அசுரங்கட்டக சொல்ற, ஒரு பேரறிவாளன் இருக்கான், இந்திரனுக்கு நிகரான பராக்கிரமம் உடையவன், ராஜ்யலட்சுமியை வந்து உடையவன், ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவன், இணையில்லாத அழகு படைத்த கிருஷ்ணந்தையில வாலி அப்படின்ற பெயருடைய வானரன் வந்து அந்த இடத்துல வந்து வசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாராம் இமவான் துந்துபி கிட்டக. சமர்த்தோ மகாப்ரஜ்ஞஸ் தவ யுத்த விசாரதः.
त्वयुद्धं महत्तातुं नमो शिवा वासवः. அப்போ இந்த இமவான் சொல்றார், உடனே அதை வந்து துந்துபி கேட்டுட்டான். இவன் சொன்னத அசுரனானவன். அப்ப என்னன்னாக்கா அவர் சொல்றார் இமவான், இந்திரனுக்கும் நமுசிக்கும் எப்படி போர் நடந்ததோ அதுபோல மகா அறிவாளியும் போர்க்கலையிலே போர் செய்வதிலேயே மிகவும் நிபுணருமான வாலி உன்னுடைய வீர தீரத்துடன் துவந்துவ யுத்தம் வந்து கண்டிப்பா செய்யத்தக்கவன் அவன்தான். அதாவது இந்த இடத்துல எதுக்கு வந்து அவர் வந்து இமவான் வந்து இந்திரனையும் நமுசியையும் சொன்னார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்திரன் நமுசி இவா ரெண்டு பேருக்கும் நடந்த வரலாறு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றா. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அசுரனாக இருக்கக்கூடிய நமுசி இந்திரனை வந்து யுத்தத்தில் வென்றான். இந்திரனை வென்றுட்டு இந்திரனை வந்து சிறையில் அடைச்சான். அப்ப இந்திரனை வந்து சிறையில் அடைத்த உடனேயே பின்னர் வந்து ஒரு உடன்படிக்கையானது ஆனது. யாருக்கு? இந்திரனுக்கும் நமுசிக்கும். அப்படி இந்திரனுக்கும் நமுசிக்கும் அந்த உடன்படிக்கையின்படி இந்திரனானவன் சிறையிலிருந்து வெளிவிடப்பட்டான். அதாவது என்னால் உனக்கு எந்த விதத்திலும் ஆபத்து கிடையாது, உன் உயிரை நான் எடுக்க மாட்டேன் இந்திரன் சொல்லிட்டான். ஆனால் வந்து நமுசி வந்து அவர் வந்து விடுதலை பண்ணான். அதே சமயம் இந்திரன் என்ன பண்ணார், தன்னுடைய உடன்படிக்கையை வந்து அவர் மீறவே இல்லை. கொஞ்சம் கூட மீறாம ஒரு தந்திர வழியை வந்து கடைபிடிச்சு நமுசியை வந்து இந்திரன் வந்து கொண்டு போட்டார். அப்படின்னுட்டு துந்துபிக்கு இமவான் வந்து சொன்னாராம், தம் சீக்கிரம் அபேகச்ச त्वं यदि युद्धमिच्छेच्छसि सखी दुर्दर्शनो नित्यं सूर सम्मर कर्मणि. இப்போ வந்து துந்துபியை சொல்ற அந்த அசுரனாகப்பட்டவன் சொல்றான் இமவான் அவர் கிட்டக்க, உடனே யுத்தம் வந்து புரிய வேண்டும் அப்படின்னு சொல்ற. அப்போ இமவான் சொல்றார், அசுரனாக துந்துபிய உனக்கு வந்து உடனேயே யுத்தம் புரிய வேண்டும் அப்படின்னு வெறி வந்து உனக்கு இருந்ததுன்னா இப்போத நீ வந்து அந்த வாலி கிட்டக்க போ. யுத்தம் செய்யும் வாய்ப்பை வந்து நழுவ விடாதவன் அந்த வாலி. அவன் போர் புரிய எல்லா விதமான காலங்களிலும் அவன் வந்து தன்னுடைய வீரத்தை வந்து காட்டக்கூடியவன் வாலி அப்படின்னு சொன்னாராம் இமவான் துந்துபி அசுரன் கிட்டக. ஸ்ருத்வா இமவதோ வாக்கியம் குரோதாவிஷ்ட ச துந்துபிஹி ஜகாமதம் புரியந்தஸ்ய கிஷ்கிந்தாம் வாரிணஸ்ததா தாரியன் மாகிஷம் ரூபம் தீக்ஷணாஸ்ருங்கோ பயாவஹ பராவృషீவ மகாமேக தோயபூர்ணோ நபஸ்தலே ததஸ்தத்வாரமாகம்ய கிஷ்கிந்தாயா மகாபலः நனர்த கம்பயன் பூமிம் துந்துபிர்யதா. இப்போ இமவான் வந்து எல்லா விதமான விஷயங்களையும் துந்துபி கிட்டக்க சொல்லிட்டார். கோபத்தால ரொம்பவும் ஆட்கொள்ளப்பட்ட துந்துபி அசுரனானவன் என்ன பண்ணானா, மலையரசன் இமயமலையினுடைய அரசன் இமவான் சாக்ஷாத் பரமேஸ்வருடைய மாமனார். அவர் சொன்ன சொற்களை எல்லாம் கேட்டதுமே
இந்த துந்துபி என்ன பண்ணானா அசுரன், உடனடியாக வானுடைய கிஷ்கிந்தை நகருக்கு போய் சேர்ந்தானா. கூரிய கொம்புகளை உடையதும் பயங்கரமான தோற்றம் உடையதுமான ஒரே ஒரு எருமை உருவத்தை ஏற்று ஆகாயத்தில் எப்படி இருந்தான். அவன் போகும்போது ஆகாயத்தை பார்க்கறதுக்கு நீர் நிறைந்த மாரிக்கால வேகம் போல விளங்கினானா துந்துபி அசுரன். அவ்வளவு கருமையா இருந்தானா. மகாபலம் பொருந்திய துந்துபி என்ன பண்ணானா, கிஷ்கிந்தையினுடைய நுழைவு வாயிலை அடைஞ்ச உடனேயே துந்துபி வாத்தியத்தின் பேர் ஒலியை போல பூமியே நடுநடுங்கும்படி ரொம்பவும் பெரிய குரல்ல பேர் இறைச்சலிட்டானாம் துந்துபி. சமீபஸ்தான் திருமான் பஞ்சன் வசூதான் தாரியன் குரைஹி விஷானே நோல்லிகன் தத்பாத் தத்வாரம் விராதோ யதா. அப்ப என்ன பண்ணானா அந்த துந்துபி அருகில் இருந்த மரங்களை எல்லாம் பெயர்த்து தூக்கி போட்டானா. காலில் இருக்கக்கூடிய அதாவது எருமைக்கெல்லாம் அதாவது மாடுகளுக்கெல்லாம் காலில் குழம்புன்னு ஒன்று இருக்கும். அந்த குழம்புகளால் பூமியை கீறினானா. அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னாக்கா, செருக்கு கொண்ட யானையை போல கொம்புகளால் கிஷ்கிந்தையினுடைய நுழைவு வாயில பிளந்து எடுத்தானான் துந்துபி. அந்த புரகதோபாலி சுரத்வா சப்தம் அமர்ஷண நிஷ்பபாத சகஸ்திரீபிஸ் தாராபிரிவ சந்திரமா. எல்லாத்தையும் சுக்ரீவன் ராமபிரான் கிட்டக்க சொல்லிட்டு இருக்கார். நல்லா புரிஞ்சுங்க. அப்ப அந்தப்புறத்துல உல்லாசமாக இருந்த வாலியானவன் துந்துபி எழுப்பிய சப்தங்களை எல்லாம் கேட்டுட்டு ரொம்பவும் கோபம் கொண்டு தாரகை கூட்டங்களால் சூழப்பட்ட சந்திரன் போல, அதாவது தாரகைகள்லாம் யாரு, சந்திரனை முழுக்கவும் எல்லாருமே நட்சத்திரங்கள் பெண்கள் தான். பெண்கள் நட்சத்திரங்கள் தான் சந்திரனை சூழ்ந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி மனைவிமார்கள் புடைசூட நகரத்தினுடைய வாய்ப்புறத்துக்கு வெளியே வந்தானாம் வாலியானவன். நிதம் யக்தாட்சரபதம் தம்புவா சாத துந்துபிம் ஹரீணாம் ஈஸ்வரோ வாலி சர்வேஷாம் மனசாரிணாம். அப்போ துந்துபி கிட்டக்க வாலி சொன்னான். என்ன சொன்னான் அப்படின்னா, வனத்தில் வாழக்கூடிய எல்லா வானரங்களுக்கும் மன்னனான வாலியானவன் தெளிவான சொற்கள்ல சுருக்கமாக ஒரு கருத்தை அசுரனாகப்பட்ட துந்துபி கிட்டக்க சொன்னானாம். கிமர்த்தம் நகரத்வாரம் இதம் ருத்வா வினர்தசி துந்துபே விதிதோ வேசி ரக்ஷா பிரான் மகாபலா. இப்போ வாலி சொன்னார், பலமிக்கவனே துந்துபியே, உன்னை எனக்கு நன்னாவே தெரியும். வாலி சொல்றார். வாலி இவர்கிட்ட சொல்றார், துந்துபி கிட்ட அசுரம் கெட்டக, இந்த நகரவாயில நொறுக்கி தள்ளி எதுக்காக நீ இப்போ கர்ஜனையானது செஞ்சுட்டு இருக்க? இந்த அக்கிரமங்களை எல்லாம் நீ உடனடியாக நிறுத்தி கொள்ளணும். நிறுத்திட்டன்னா நீ உன்னோட உயிரை காப்பாற்றி கொள்ளலாம் அப்படின்னு வாலியா சொன்னாராம்.
तस्या तद्वचनं श्रुत्वा वानरेन्द्रस्य धीमतः उवाच दुन्दुभिर्वाक्यं रोषात् संरक्तलोचनः. புத்திமானாக இருக்கக்கூடிய வானரங்களுக்கே மாமன்னராக இருக்கக்கூடிய வாலியினுடைய சொற்களை எல்லாம் கேட்டதுமே அசுரனாகப்பட்ட துந்துபிக்கு என்ன ஆச்சான், கண்கள்லாம் ரொம்பவும் கோபப்பழம் மாதிரி சிவந்து போச்சான். அப்படி கோபப்பழமாக சிவந்து கோபத்தில் அவன் சொல்ல ஆரம்பிச்சானா. என்ன சொன்னான் அப்படின்னா, त्वं स्त्री सन्निधौ वीरा वसनं वक्तुमर्हसि मम युद्धं प्रयस्याद्य ततो ज्ञास्यसि ते फलम् अथावधारयिष्यामि क्रोधमध्य निशानि मां गृह्यताम् उदयस्वैरं कामभोगेषु வானரா. இப்போ துந்துவியாகப்பட்ட அசுரனாகப்பட்டவன் வாலியை பார்த்து சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா ராமா? வீரனே, பெண்களோட எதிரில் ஒரு அஞ்சா நெஞ்சு உடையவனை போல இந்த மாதிரி சொற்களை எல்லாம் சொல்றதுங்கிறது உனக்கு கொஞ்சம் கூட அழகே இல்லை. இப்போதே என்னோட போருக்கு வா. அப்போ உன்னுடைய ஆற்றலை நான் அறிந்து கொள்றேன். அப்படி இல்லைன்னா குரங்கே, இந்த இரவானது முடியும் வரை என்னோட கோபத்தை நான் அடக்கி கொள்றேன். சூரிய உதயம் வரை உன்னோட விருப்பப்படி உன்னோட மனைவிகள்கிட்ட காம கேளிக்கைகளில் ஈடுபட்டு இருந்துன்று. உனக்குன்னா இந்த ஒரு இரவை உனக்கு நான் தரேன். ஆனால் சூரிய உதயம் ஆனவொன்னே என்னோட போரிட வந்துடணும் அப்படின்னு துந்துபியானவன் வாலிக்கிட்ட சொன்னாராமா. தீயதாம் பிரதானாம் பிரவேஷ்வஜ்யச வானராணே சர்வசாகாம் மிருகேந்திரஸ்துவம் சம்சாதய சுக்ருஜனம் சுத்ருஷ்டாம் குரு கிஷ்கிந்தாம் குருஷ்வாத்ம சமம் புரே கிரீடஸ்வச சகஸ்திரீ இராகம் தே தர்பணாசனா. துந்துபி சொன்னான் வாலியை பார்த்து. என்ன சொன்னான் தெரியுமா ராமா? அடடா, நீயோ எல்லா வானரங்களுக்கும் அரசன் இல்லையா? அதனால கடைசியா உன்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய வானரங்கள் எல்லாரையும் ஒரு வாட்டி கட்டி தழுவிண்டு அவர்களுக்கு நீ ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு விரும்பினா அதையும் அவளுக்கு கொடுத்துட்டு அவள்கிட்டேருந்து நீ விடை பெற்றுக் கொள்ளணும். வாலி, நான் உன்னுடைய செருக்கை அழிக்கிறதுக்காக வந்திருக்கேன். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அகந்தை, பலகாரம், இதெல்லாம் நான் உனக்கு அழிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். வாலி, கிஷ்கிந்தையை கடைசியாக ஒரு தடவை நீ பார்த்துக்கோ. அதை நன்னா பார்த்துட்டு உனக்கு ஈடான ஒருவனை இங்கே அரசனாக்கிடு. இப்போது நீ மனைவியோட மகிழ்ச்சியோட இருந்துட்டு வா அப்படின்னு துந்துபியானவன் வாலிகிட்ட சொன்னாராமா.
யோகிமத்தம் பிரமதத்தம் வா சுப்தம் வா ரகிதம் பிரசம் அந்யாச்ச ப்ரூணாः லோகே त्वद्विदं மதமோகிதம். அதாவது அசுரனுக்கும் வேத தர்ம சாஸ்திரங்கள் எல்லாமே தெரியும் அப்படின்றத தான் இந்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்றது. என்ன சொல்றான்? மதுமானத்தால் மதிமயங்கி இருப்பவன், அதாவது சோமபானம் சுராபானம்னு ரெண்டு உண்டு. இதில் சோமபானம்னா என்ன அப்படின்னா நல்ல பழச்சாறு. அதே சுராபானம்னா என்னன்னாக்கா அழுகி போன பழச்சாறு, போதையை உண்டாக்கக்கூடியதுன்னு பேர் சுராபானம்னா. அந்த போதையை உண்டாக்கக்கூடிய மதுபானத்தால் மதிமயங்கி இருக்கான் பார்த்தியா, அவனையும் கொஞ்சம் அஜாக்கிரதையாக ஒருத்தன் இருக்கான், நம்மளை ஒருத்தன் வந்து தாக்க போகிறான் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்த ஒரு அஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய அவனையும் தூங்கி கொண்டு இருக்கான் வாலி, அவனையும் கையில் வந்து ஆயுதமே இல்லாமல் இருக்கான் பார்த்தியா, அவனையும் உன்னை போல காமவெறியில், அதாவது தம்பதிகள் இருவரும் அந்த தாம்பத்திய உறவில் இருக்கும் பொழுது மதிமயங்கி இருப்பவனையும் இவர்களை வந்து யாரு வந்து கொலை பண்றதுக்காக வந்து கொலை பண்றானோ அவனுக்கு என்ன பாவமானது கிடைக்கும் தெரியுமா வாலி? யாரு? அசுரன் துந்துபி சொல்றான். உலகத்திலேயே கருச்சிதைவு பண்ண செய்த பாவத்தை வந்து அவன் வந்து அடைகிறான் வாலி அப்படின்னு துந்துபி வந்து வாலி கிட்ட சொன்னாராமா. பிரகாஷ்ய பிரவீன் மந்தம் குரோதாத்தம் அசுரோத்தமம் விஸ்ருஜ்யஸ்திரிய சர்வாஸ்தாரா பிரபுதிகாஸ்ததா. இந்த மாதிரி அசுரனாகப்பட்ட துந்துபி சொன்னதுமே அதை கேட்டதுமே கொஞ்சம் வந்து புன்னகை செஞ்சுட்டு வாலி சிரிச்சுட்டு என்ன பண்ணான் தெரியுமா? தாரே முதலான மனைவிமார்கள், அவனுக்கு ஏகப்பட்ட மனைவிமார்கள் வாலிக்கு, தாரை தான் முதல்து, மற்றதெல்லாம் ஏகப்பட்டதாக இருக்கு. எல்லா மனைவியார்களையும் அனுப்பி விட்டுட்டு கோபத்தோட வாலியானவன் வந்து அந்த பேர் அசுரனை பார்த்து துந்துபியை பார்த்து சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா ராமா? வாலி, பிரகாஷ்ய பிரவீன் மந்தம் குரோதாத்தம் அசுரோத்தமம் விஸ்ருஜ்யத ஸ்திரியா சர்வா தாரா பிரபுதிகாஸ்ததா. மத்தோயம் இதி மாமம்ஸ்தா யத்வீதோசி சம்யுகே மதோயம் சம்பிரஹாரேஸ்மின் வீரபாணம் சமர்த்யதாம். அப்போ வாலியானவன் அந்த அசுரனாகப்பட்ட துந்துபியை பார்த்து சொன்னான், இவன் வந்து மதுபானம் செஞ்சவன் தான் அப்படின்னு நீ என்னை பற்றி கொஞ்சம் கூட நினைச்சே விடாதே.
நீ நினைச்சிடாத. நீ இப்போதே யுத்தம் செய்யறதுக்கு வரன்னு வச்சுக்கோ. இந்த யுத்தத்திலேருந்து உடனடியாக நீ பின்வாங்கலன்னா நான் பானமாவது செஞ்சிருக்கேன் அப்படின்னு நீ சொல்ற. சரி, நம்முடைய நடக்க போகும் யுத்தத்திற்காக செய்யப்பட்ட வீரபானம் அப்படின்னு நீ உன் மனசில் நினைச்சுக்கோ துந்துபி அப்படின்னு வாலி சொன்னார். அதாவது ஒரு யுத்தமானது தொடங்குறது அப்படின்னா அந்த யுத்தத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் இந்த யுத்தத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்தோட இந்த வீரபானத்தை சாப்பிடுவா. இதுதான் இதனுடைய அர்த்தம். தமேவ முக்த்வா சம்க்ருத்தோ மாலாமுக்ஷிப்ய காஞ்சனி பித்ரா தத்தா மகேந்திரேண யுத்தாய யவதிஷ்டதா. அவன் கிட்டக்க இந்த மாதிரி சொல்லிட்டு வாலி என்ன பண்ணான் தெரியுமா? வாலி யாருன்னா இந்திரனோட புள்ள. தன்னுடைய தந்தையாகப்பட்ட இந்திரனால கொடுக்கப்பட்ட பொன்மாலையை கழுத்தில் போட்டுண்டு சினம் மிகுந்தவனாக யுத்தத்திற்கு ஆயத்தமாகி அந்த இடத்துல நின்றான் வாலி. ராமா, அதாவது அந்த மாலை என்னன்னாக்கா காஞ்சன மாலைன்னு பேரு அந்த மாலைக்கு. அப்போ இந்திரன் என்ன சொன்னா தெரியுமா? இந்த காஞ்சன மாலை உன்னோட கழுத்துல இருக்க வரைக்கும், நீ கழுத்துல போட்டு இருக்கிற வரைக்கும் உனக்கு எதிராளிகள் யாரு உன்னோட போரிட வராளோ அவ எவ்வளவு பெரிய மகா பலசாலிகளாக இருந்தாலும் அவளுடைய பலமானது மொத்தமும் உனக்கு வந்துடும் வாலி அப்படின்னு என்னுடைய தந்தையாகப்பட்ட இந்திரன் சொன்னார். அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி வரம் கொடுத்தார். அப்படின்னுட்டு குருவனாகப்பட்டவர் ராமபிரான் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். விஷாணயோ கிரகீத்வா துந்தம் துந்துபிம் கிரிசன்னிபம் ஸ்ரோத்ராப்யாமதருக்தம் தோ தஸ்ய சுஸ்ராவபாத்யதः வாலி வியாபாதயாஞ்சக்ரே நனருத்தச மகாஸ்வனம் ஸ்ரோத்ராப்யமதரக்தம் தோ தஸ்ய சுஸ்ராவபாத்யதः. அப்ப என்னாச்சு தெரியுமா ராமா? வானசிரேஷனான வாலி மலை போல பேர் உருவம் எடுத்திருந்த அந்த துந்துபிய அவன் தான் எருமை உருவம் எடுத்திருக்கான. எருமைக்கு மேலே 2 கொம்பு இருக்கும். அந்த 2 கொம்புகளையும் பிடித்து வாலியானவன் வீர குரல் எழுப்பி வர பல தடவைகள் அதை அந்த எருமை மாட்டை சுற்றினார், துந்துபியை சுற்றினான். வாலி அந்த துந்துபியை தரையில் அடித்து வீழ்த்தி அப்படி பண்ணும்பொழுது இந்த துந்துபியானவன் என்ன பண்ணான் தெரியுமா? பேர் இறைச்சலுடன் குரல் எழுப்பினான். தரையில் அடிபட்டு விழுந்த அந்த துந்துபியினுடைய 2 காதுகள்லேருந்தும் செவிகள்லேருந்தும் ரத்தமா பெருகி வழிஞ்சது ராமா அப்படின்னாராம் சுக்ரீவன். தயோஸ்து க்ரோத சம்பிரம்பாத் பர ஜயேஷினோ யுத்தம் தம் அபவத் கோரம் துந்துபே வானரஸ்ய சா. அப்ப என்ன நடந்தது தெரியுமா ராமா? கோபத்தால் ஆட்கொள்ளப்பட்டு ஒருவரை ஒருவர், அதாவது துந்துபியும் வாலியும் ஜெயிக்க விரும்பிய துந்துபியை வாலி என்ன பண்ணார் தெரியுமா?
அந்த யுத்தத்தை பார்க்கறதுக்கே எப்படி இருந்ததுன்னா ரொம்பவும் பயங்கரமான யுத்தமானது நடந்திருந்தது. ராமா, அயோத்தியத ததா வாலி சக்கரதுல்ய பராக்கிரமः முஷ்டிவே ஜானபி பத்பி சிலாபி பாத பைஸ்ததா. அப்ப என்னாச்சுன்னா ராமா, இந்திரனுக்கு நிகராக பராக்கிரமம் படைத்த வாலியானவன் தன்னுடைய முஷ்டின்னாக்கா முழங்காலில் இருக்கக்கூடிய முட்டி, இந்த முட்டி முழங்கால் இதால் அவனை உதைச்சி அங்கே மலைகளில் இருக்கக்கூடிய பாறைகள் மற்றும் மரங்கள் எல்லாம் வாலியானவன் பொளந்து எடுத்து அவனோட போர் புரிந்தான் துந்துபியோட. ராமா, பரஸ்பரம் கந்தோஸ்தத்ர வானராசுர யோஸ்ததா ஆசீதீனோ அசுரோ யுத்தே சக்கரசூனோர்வியவர்ததா. அப்ப என்னாச்சுன்னா ராமா, போரில் ஒருவரை ஒருவர் வந்து தாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் வானரன் அசுரன், அதாவது துந்துபி வாலி ஆகிய இந்த 2 பேரில் அசுரன் போர் புரிஞ்சு அவன் கொஞ்சம் போகிறான், சலைத்தவனாகி விட்டான். அவனால் போர் புரியத்துக்கு முடியாதபடி தெம்பில்லாமல் ஆயிட்டான். இந்திரனுடைய மைந்தனா வாலியினுடைய வெற்றி வாய்ப்பு ரொம்பவும் மேலே மேலே வளர்ந்துட்டே போச்சுராமா. தம் துதுந்துபே முக்தம் யான் தரண்யாம் அவ்யாபாதயத் யுத்தே பிரணஹரே தஸ்மின் நேஷ்பிஷ்டோ துந்துபேஸ்ததா பபாஹத சமஹாகாய க்ஷிதோ பஞ்சத்வமாகதः. அப்போ வாலியானவன் என்ன பண்ணான் தெரியுமா ராமா, உயிரை பறிப்பதற்காக நடந்த அந்த போரில் அசுரனான துந்துபியை உயர தூக்கி தரையில் வீசி எறிந்தான். வாலி என்ன பண்ணானாங்க, தன்னுடைய கால்களால் அமுக்கி அமுக்கி அவனை பிசைஞ்சான் அந்த அசுரனை. பேருடல் படைத்த அந்த அசுரனாகப்பட்ட துந்துபியானவன் தன்னுடைய உயிரை இழந்து தரையில் விழுந்தான். தம் தோலயித்வா பாகுப்யாம் கதா சத்வம் அசேதனம் சிஷேப பலவான் வாலி ஏகேனைகேன யோஜனம். அப்புறம் என்னாச்சு தெரியுமா ராமா, அந்த இடத்துல உயிரிழந்து ஜடப்பொருளாக இருக்கக்கூடிய அசுரனாகப்பட்ட துந்துபிய மகாபலம் பொருந்திய வாலி என்ன பண்ணான், தன்னுடைய 2 கைகளாலும் உயரே தூக்கி ஒரே வீச்சில் 1 யோஜனை தூரத்துக்கு, 1 யோஜனைங்கிறது 1.5 மைல், அந்த 1 யோஜனை தூரத்துக்கு அவனை போகும்படியா அவ்வளவு தூரம் போகிற மாதிரி விழும்படியாக வீசி எறிந்தான் வாலி அந்த துந்துபிய. தஸ்ய வேக பிரவேதஸ்ய வக்ரக்ஷத ஜபிந்தவः பிரபேதுர்மாருதோத்க்ஷிப்தா மதங்கஸ்ய ஸ்ரமம் பிரதி தாம் திருஷ்ட்வா படிதாம்ஸ்தஸ்ய முனிசோனீதவிப்ருஷः கிருத்தஸ்தஸ்ய மகாபாக சிந்தயாமாச கோன்வயம். அப்ப என்னாச்சுன்னா ராமா, வாலியினால வேகமாக வீசி எறியப்பட்ட அந்த துந்துபி அவனுடைய உடல்ல இருக்கும் வாயிலேருந்து ஏராளமான இரத்த துளிகள்
காத்துல வீசக்கூடிய அந்த வீச்சினாலேயே அடித்து செல்லப்பட்டு மதங்க மாமுனிவருடைய ஆசிரம பகுதியில் போய் விழுந்தது. மிகவும் கீர்த்தி பெற்ற அந்த முனிவர் என்ன பண்ணார், ஆசிரம வளாகத்தில் வந்து விழுந்த அந்த இரத்த துளிகளை, என்ன இது ஒரே இரத்த துளியா இருக்கே அப்படின்னு அதை பார்த்துட்டு இந்த மதங்க மாமுனிவர் வந்து ரொம்பவும் கோபம் கொண்டார். அவருக்கு ரொம்பவும் கோபம் கொண்டு இந்த அக்கிரமான காரியத்தை வந்து செஞ்சது யார், அவன் யார் தான் அப்படின்னுட்டு, ஏன்னா அவர் வந்து மதங்க மாமுனிவர் வந்து மகா ஞானி, மனசிலேயே எல்லாத்தையும் தெரிஞ்சின்றுவார், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஞானி. அப்ப என்ன பண்ணாராம், தன்னுடைய மனசுக்குள்ள கொஞ்சம் ஓர சிந்திச்சு பார்த்தார் ராமா மதங்க மாமுனிவர். ஏனாகம் சகசா சுபிருஷ்ட சோனிதேன துராத்மனா கோயம் துராத்மா துர்புத்தேர் அக்ருதாத்மா சபாலிசஹ யோக்தோத்வாத விநிஷ்க்ரம்ய ததர்ச முனிபுங்கவः மகேஷம் பர்வதாகாரம் கதாசும் பதிதம் பூயே. அப்ப அந்த மாமுனிவர் என்ன மனசுக்குள்ள நினைச்சிட்டார் தெரியுமாராமா, தீய இயல்புடைய எவனால நான், அதாவது என்னுடைய ஆசிரம் ரத்தத்தினால அசுத்தமாக்கப்பட்டதோ, தீய குணம் கெட்ட புத்தி அடக்கமின்மை இந்த மூணுத்தையும் கொண்ட இந்த மூர்க்கனானவன் யார் அப்படின்னுட்டு மதங்க மாமுனிவர் வந்து தன் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு உத்தமமாக இருக்கக்கூடிய மாமுனிவராகிய மதங்க மாமுனிவர் வெள்ள வந்து மலை போல பேருடல் படைத்ததும் உயிர் இழந்து போய் தரையில கிடக்கக்கூடிய ஒரு எருமையை வந்து அவர் வந்து பார்த்தார் ராமா. ஏ சதோ விஜ்ஞாய தபசா வானரேண கிருதம் ஹி தத் உத்ஸர்ஜ மகாசாபம் க்ஷேப்தாரம் வாலினம் பிரதி. அப்ப என்ன பண்ணார் தெரியுமா, அந்த மதங்க மாமுனிவர் ராமா தன்னோட தவ வலிமையினால எருமையை எரிந்த இந்த அடாத செயல் அது ஒரு வானரனால் செய்யப்பட்டது அப்படின்றத அவர் மனசுக்குள்ள தெளிவா தெரிஞ்சுட்டார். அதை தூக்கி எறிஞ்ச வாலிக்கு சாபத்தை கொடுத்தாராமா. என்ன சாபம் தெரியுமா, இக தேன பிரவேஷ்டவ்யம் பிரவேஷ்டஸ்ய வதோ பவேத் வனம் வத்சம் ஸ்ரயம் ஏன தூஷிதம் ருதிரஸ்ரவைः சம்பக்ன பாதபஸ்யமே க்ஷிபதேஹாசுரீந்தனம் சமந்தயோஜனம் பூர்ணம் ஆசிரமம் மாமகம் யதி ஆகமிஷ்யதி துர்புத்தி வியக்தம் சன பவேஷ்யதி. அப்ப அந்த மகா தவச்செல்வர் மாமுனிவர் மதங்க மாமுனிவர் என்ன சொன்னார் தெரியுமா ராமா, அவனுக்கு சாபம் கொடுத்தார். நான் வசிக்கக்கூடிய இந்த காடானது எப்பொழுது இரத்த துளிகளால் யாரால எவனால மாசுபடுத்தப்பட்டதோ, மாசுபடுத்தப்பட்டதுன்னா அதாவது அலங்கோலப்படுத்தப்பட்டதுன்னு அர்த்தம், அவன் இந்த இடத்துக்கு இனி வரவே கூடாது. இது என்னுடைய சாபம்.
அப்படி அதை மீறி அவன் இந்த இடத்துக்கு வந்தான்னா வாலி அவன் மரணம் அடைவான் அப்படின்னு சாபம் கொடுத்தார். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் அசுரனோட உடல் தூக்கி எரியப்பட்ட போது முறிந்து போய் கிடக்கு. அதனால என்னுடைய ஆசிரமத்தை சுற்றிலும் 1 யோஜனை தூரத்துக்கு, 1 யோஜனைங்கிறது 1.5 மைல், அந்த 1.5 மைல் தூரத்துக்கு அறிவே இல்லாத அந்த வானரனாகப்பட்ட வாலி காலடியே எடுத்து வைத்தானேயானால் அவனுக்கு நிச்சயமாக அவன் உயிரோட இருக்க மாட்டான், அவன் மரணம் அடைஞ்சிருவான் அப்படின்னு வாலிக்கு சாபம் கொடுத்தார் ராமா மதங்கமா முனிவர். ஏசாவே சவே வாஸ்தஸ்ய சம்ஸ்ருதா மாமதம் வனம் நசதைரிக வஸ்தவ்யம் சுரத்வாயாந்தோ யதா சுகம். அப்ப இன்னும் அந்த மதங்கமா முனிவர் என்ன சொன்னார் தெரியுமா ராமா? நான் வசிக்கின்ற இந்த காட்டில் வாலியினுடைய அமைச்சர்களோ இல்லை வாலிக்கு நெருங்கிய உற்றார் உறவினர்கள் இந்த இடத்துல யார் இருந்தாலும் அவர்களும் இந்த பிரதேசத்தில் வசிக்கக்கூடாது. நான் வாலிக்கு கொடுத்து இருக்கக்கூடிய சாபத்தை கேட்டு வேறு எங்கேயாவது உடனே நீங்கள் சென்று போயிடணும், இந்த இடத்துல யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு மற்ற வானரங்களுக்கெல்லாம் மதங்கமா முனிவர் சொன்னார். அதாவது இன்றைய தினம் ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஏகாதச சர்க்கமானது 11. அதிலே 54வது ஸ்லோகம் வரை சொல்லி முடித்தோம். நாளை 55வது ஸ்லோகத்திலிருந்து இந்த சர்க்கம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். சுபம் அஸ்து.